ஃபுட்ட வேஸ்ட் பண்ணாதீங்க. அம்மாலாம் சொல்லுவாங்கல்லங்க, அந்த காலத்தில "ஃபுட்ட வேஸ்ட் பண்ணாத. ஃபுல்லா தட்ட ஃபுல்லா சாப்பிடு" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம குழந்தைங்களுக்கு சாப்பிடுறோம். "ஃபுட்ட வேஸ்ட் பண்ணாத. ஃபுல்லா சாப்பிடு. தட்டில வேஸ்ட் வைக்காத" அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆனா நம்ம சமயத்தில "சின்ன பருக்கு தானே, சின்ன சின்ன பருக்கு தானே, கீழ கிடக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பருக்கு தானே" அப்படின்னு நம்ம அத ஏளனமா நினைச்சுட்டு அத தூக்கி போடுறதும் உண்டு இல்லைங்களா? ஆனா அந்த சின்ன பருக்கு தானங்க ஒரு எறும்புக்கு உணவாகுது. நம்மளுக்கு சின்ன பருக்க, அந்த சின்ன சோற்றினுடைய பருக்கையோ, இல்ல சின்ன பிட்டுக்கு இது இட்லியினுடைய துண்டு அதுவோ, அதுதானே ஒரு எறும்புக்கோ, ஒரு சின்ன சின்ன உயிரினங்களுக்கு உணவாவுது. அப்ப அது எப்படிங்க நம்ம அது சின்ன பருக்க தானே அப்படின்னு சொல்ல முடியும், இல்லையா? ஒரு உயிரினத்துக்கு அந்த ஒரு சின்ன பருக்க பசி ஆத்துது இல்லைங்களா? நம்ம ஒரு பொடி சேது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டு போடுவோம் இல்லைங்களா? நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சாக்கடையில ரைஸா ஓடுங்க. கழுவி கழுவி ஊத்துறது. இதெல்லாம் ஏங்க? அத நீங்க கொண்டு வழிச்சு வச்சு ஒரு மாடியில மேலேயோ, இல்ல ஒரு செவுத்து மேலேயோ வச்சீங்கன்னா, ஒரு காக்காவோ, ஒரு குருவியோ, சின்ன அணிலோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு போகும் இல்லைங்க தானே? அது சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி குடுக்குங்க. ஆக இனிமேலு சின்ன பருக்கு தானே, ஒரு பிடி சோறு தானே அப்படின்னு நினைக்காதீங்கங்க. அது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அது பெரியதுங்க. அது உணவு வந்து அதுங்களுக்கு ஓடி ஓடி அந்த எறும்பு அந்த ஒரு சின்ன பருக்கைக்காக எவ்வளோ சுறுசுறுப்பா ஓடி ஓடி எங்கேயாவது கிடைக்குதான்னு தேடுங்க. அது மாரி காக்கா, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அணில் குட்டி இதெல்லாம் அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு உருண்டை சாதம், ஒரு குட்டி குட்டி சாதம், ஒரு சின்ன குட்டி இட்லி இதுக்காக எவ்வளோ தேடி தேடி எங்கெங்கேயோ இரை தேடி போகுது இல்லைங்களா? நாம அத அலட்சியமா வீணாக்குறோம் இல்லைங்களா? அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க உண்மை. சில நேரம் சாக்கடையில அந்த ரைஸ் எல்லாம் ஓடும்பொழுது பார்த்தா மனசு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. நன்றி.